எதிரான தினம் இன்னைக்கு. அதனால இந்த நிகழ்வு என்னன்னா, இந்த போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, முழுவதும் யாரும் பயன்படுத்தவும் கூடாது, அதனால யாரும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதில் எல்லாரும் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் நம்ம இந்த காமராஜ் காலேஜில் போனேன். ஒரு 450 ஸ்டூடெண்ட்ஸ் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. நம்ம அரசனுடைய உறுதிமொழி இந்த போதைப் பொருளுக்கு எதிரானது எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், போதைப் பொருள்னால என்னென்ன நடக்குது தீமைகள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். பர்டிகுலர்லி நீங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் அண்டு மற்ற டிரைவர்ஸ் எல்லாருமே நீங்கள் என்னென்னா, இதில் மிக குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு வயதான ஒரு இது வந்துடும். 20-25 வயசில் இருக்கிறவன் போதைப் பொருள் ரொம்ப அடிமையாக இருந்தான்னா அவன் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமே பார்த்தா 50-60 வயசுக்கு ஆயிடுவான். அவனுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாம் உருக்குலைஞ்சு அப்புறம் அடுத்தடுத்து முக்கால்வாசி நேரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். 35-40 வயசுக்குள்ளேயே ஆயுளுடைய இது தன்மை போயிடும். நிறைய ஈவன் ஆண்மையற்றவர்களாகவும் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை நம்ம மாவட்டத்தில் முற்றிலும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது இங்கே மட்டும் இல்லை, தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க இன்னைக்கு எல்லா இடங்களிலும், எல்லா சப்டிவிஷன்ஸ்லையும், எல்லா ஸ்டேஷன்லையுமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவல் நம்ம ஏரியாவில் ஏதாவது போதைப் பொருள் புழக்கம் இருந்ததுன்னா உடனடியாக காவல்துறைக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம். அதற்கான நம்பரும் நம்ம கொடுத்துருக்குறோம். 8300 8300 14567 4567 83,000 அதுக்கப்புறம் 14567 இந்த நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும். ஆனால் யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம பிடிச்சி உள்ள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கலாம். மற்ற இந்த புழக்கம் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களை தடுக்கணும். அது பொதுமக்களுக்கு கையில் தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து செஞ்சாலுமே இதை நம்ம பல்வேறு வழக்குகள் மூலயமா நிறைய பேர் நம்ம இது வரைக்கும் கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்கோம். இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குலாம் சிக்கிறவங்களுக்கு இப்போ தண்டனைலாம் நியூஸில் படிச்சிருக்கீங்களா? அந்த தண்டனை எப்படி வெறும் 2000 ரூபா அல்லது 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். வெறும் 2000 1000 ரூபாய் அந்த பொருளை மாற்றி வைக்கிறேன்னு போயிருப்பான். அவனுக்கான தண்டனை இந்த வழக்கில் மாட்டினாங்கன்னா 10 வருஷம் தண்டனை. 10 வருஷம். யோசிச்சு பாருங்க, இந்த 2000 ரூபாயை நீங்க ஒரு நாள்ல 2வது நாள்ல சம்பாதிச்சுக்கலாம்ல. ஆனா அந்த 2000 ரூபாய் ஒரு நாளைக்காக ஆசைப்பட்டு 10 வருடங்கள் ஜெயில இருக்கணும்னா எப்படி இருக்கும்? எனக்கே பாவமா தான் இருந்தது. ஒருத்தன் அரெஸ்ட் பண்றோம், எவ்வளோ அவனை கொடுத்தாங்கன்னா 2000 ரூபாய். ஆனால் கஞ்சாவும் மாற்றி கொடுத்தான் சரக்கு. எவ்வளோ தண்டனை? 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். நினைச்சு பாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறிடும். நம்மளுக்கு அரை மணி நேரம் நின்று இப்போ பேசுறப்ப நான் இப்போ 10 நிமிஷம் பேசாம நான் ஒரு 5 மணி நேரம் பேசினா நிற்பீங்களா? எல்லாரும் கிளம்பிடுவோம்ல. 5 மணி நேரம் ஒரு இடத்துல நிக்கிறப்போ, ஒரு இடத்துல உட்காரக்கே கஷ்டமா இருக்கிறப்போ 10 வருஷம் நீ ஜெயிலில் ஒரு 4 ரூபாய்க்குள்ள இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். தேவையாது அந்த சின்ன ஆசை, அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எவனோ சொன்னா இங்கிருந்து இதை மாத்தி கொடுன்னு சொன்னான்னா அதை பின்னால போய் பண்றதுங்கிறது மிக ஒரு தேவையில்லாம. உங்க வாழ்க்கை தானே வீணா போகுது. போலீஸ்க்கு என்ன வழக்கு தானே போடுறோம், பேப்பர் பேனாம் தானே. யாரோட வாழ்க்கை வீணா போகுது? உங்க கூட இருக்கிறவங்க யார் தப்பு செய்யறாங்க அவங்களோட வாழ்க்கை தான் வீணா போகுது. அதனால இந்த மாதிரியான நிகழ்வுகள், நீங்களும் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கீங்க, நீங்க இந்த இடத்துக்குள்ள, நீங்க இருக்கிற ஏரியாக்குள்ள ஒரு இடத்துலையுமே போதைப் பொருள் பழக்கம் இல்லை, யாரும் வைக்க முடியாதுங்கிறது உருவாக்கும். ஏன்னா அதுல பாதிக்கப்படுறது நம்ம குழந்தையா இருக்கலாம் இல்ல, நாளைக்கு நம்ம அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்ல. நம்ம அண்ணன் தம்பி எவனா ஒருத்தர் தண்ணியை போட்டு போதையை போட்டு ஓவரா நம்மகிட்ட வந்தானே யாருக்கு பாதிக்கும்? நமக்கு வரும்ல. நம்ம நினைச்சிட்டு இருக்க மற்றவங்களுக்கு மட்டும் இல்லையே. எந்த நிமிஷம் அவன் திரும்பி நம்மளை நோக்கி வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படும்? இவைகள் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். அது எல்லாம் உங்களோட ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நல்ல இந்த உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.